வி டெஸ்ட்ராய்ட் ஹுசைன் சொல்றாரு 6 ஃபைட்டர் மெயின்டெனன்ஸ் சென்டர் காலி பண்ணிட்டோம். இதுதான் ரொம்ப. ஆனால் இதெல்லாம் இவங்க ஈரான் தனியாக பண்ணுறாங்களா இல்லை ரஷ்யா உதவி பண்ணுறாங்க? இதெல்லாம் அவர்கள் தனியாக. செயற்கைக்கோள் வந்து புகைப்படங்கள் வந்து ரஷ்யா வந்து MQ-9 காலி, F-35 ஸ்ட்ரெந்தன் காலி, அப்பாச்சி ஹெலிகாப்டர் காலி. நம்ம நாட்டில் தெரிஞ்சது அமேசான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த அமேசான் தான் அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ். ஐஆர்ஜிஎஸ் தரப்புல வந்து இது சொல்றாங்க. எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கு இது வந்து? நம்பகத்தன்மைனா இப்போ இன்னைக்கு அமெரிக்காவை திருப்பி அடிச்சிருக்காங்க. இப்போ அமெரிக்கா ஏன் போக நிறுத்தினா, அமெரிக்கா வலிமையான இருந்தா உள்ள வந்து இறங்கியிருக்கலாமோ இல்லையோ, எதுவுமே பண்ணல. சார், ஐஆர்ஜிஎஸோட ஸ்போக் பர்சன் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை சந்திச்சிருக்காரு. எங்கெங்கே நம்ம அமெரிக்கா பேஸ் இருக்கோ அதெல்லாம் தாக்குதல்னு சொல்லியிருக்காரு. எங்கெங்கே தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஐஆர்ஜிஎஸ்? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஐஆர்ஜிஎஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேர் வந்து ஹுசைன் மொஹபி. அது நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணன்னு சொன்னோன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தஸ்னீம்க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதனுடைய கிளிப்ஸ் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. ஆனால் தஸ்னீமில் வெளியான அந்த இதில் உள்ளது என்ன, அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன், 700 லட்சம் கோடிக்கு பெருமானம் உள்ள தலங்களை ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் வச்சுருக்காங்க. இப்போ அல் உதீது தலம் உங்களுக்கு தெரியும், கத்தரில். அதே போன்று அல் உதீது தலம் அல்லாமல் வந்து பஹ்ரைனுடைய 5th ஃப்ளீட், குவைத்தில் உள்ள தலங்கள், சவுதி அரேபியாவில் உள்ள ஏர்பேஸ் சுல்தான், இது அல் சலேம் குவைத்தில், அதே மாதிரி சவுதியில், இது துபையில். இதுக்கு இவ்வளோ பெரிய தளத்தில் நாங்கள் எப்படி ஜெயித்தோம், அமெரிக்காவை எப்படி காலி செய்தோம் அப்படின்னு யார் சொல்றா? ஐஆர்ஜிஎஸ்னுடைய ஸ்போக்ஸ் ஈரான் ராணுவத்தோட புரட்சி படையினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஹுசைன் மொஹபி மேட் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட். முதல்ல அவர் என்ன சொல்றாரு, வி டெஸ்ட்ராய்ட், நாங்கள் அழித்தோம். அதாவது நான் இப்போ சொல்றது மத்திய கிழக்குல எங்கெங்கெல்லாம், மத்திய கிழக்குல போர் எங்கெல்லாம் நடந்துச்சு, சவுதியே தாக்கப்பட்டது, கத்தர் தாக்கப்பட்டது, குவைத் தாக்கப்பட்டது, பஹ்ரைன் தாக்கப்பட்டது, ஓமன் கூட தாக்குனாங்க. அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தாக்கப்பட்டது, ஜோர்டான் தாக்கப்பட்டது, ஈராக்கும் தாக்குனாங்க. அவர் சொல்றாரு 7 கமாண்டிங் சென்டர் அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சென்டரை அடிச்சிட்டோம். எத்தனை? 7. ஒரு இடத்துல கமாண்டிங் சென்டர் இருக்குன்னா சென்காம்னு சொல்றது, அது மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணும். அதை நாங்கள் அழிச்சிட்டோம். எத்தனை அடிச்சிருக்கோம்? 7. அதே மாதிரி 7 கமாண்டிங் சென்டர் மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தொலை தொடர்பு இருக்கும். அமெரிக்கர்கள் இங்கிருந்து யூரோப் பேசுவார்கள், அமெரிக்கா பேசுவார்கள், சவுதிக்கு பேசுவார்கள். இதில் 7 சென்காம் பிரிவையும் 7 சென்காம் பிரிவையும் கம்யூனிகேஷன் சென்டரையும் அழிச்சோம். யார் சொல்றா? ஹுசைன் மொஹபி. ரெண்டாவது அவர் சொல்றாரு, we hit the 6th Patriot air defense system. இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய தடுப்பு இன்டர்செப்டாக இருக்கிறது பேட்ரியாட் ஒன்று, இன்னொன்று டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாட். அதில் பேட்ரியாட்டுடைய 6 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ இந்தியாவில் S-400 வாங்க போகிறாங்க, 40,000 கோடி. இந்த 6 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நாங்கள் அழித்தது மட்டுமின்றி ஆஸ் வெல் அஸ் பேட்ரியாட் ஏர் ரெடார் சிஸ்டத்தையும் நாங்கள் அழித்து விட்டோம். பேட்ரியாட்டை நோக்கி வருகிற ரெடார் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, கண்காணிப்பு, இதையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். இது இந்த ரெண்டையும் நல்லா கவனிச்சிருங்க. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அழித்து விட்டோம், பேட்ரியாட்டினுடைய ரேடார் சிஸ்டத்தையும் அழித்து விட்டோம். இதன் மூலமாக நாங்கள் ஏவினோமல்ல ஏவுகணை, எத்தனை ஏவுகணை எழுப்பிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் இவங்க ஈரான் தனியாக பண்ணுறாங்களா இல்லை ரஷ்யா உதவி பண்ணுறாங்க? இதெல்லாம் அவர்கள் தனியாக தான். ரஷ்யாவின் உதவி வேறு. செயற்கைக்கோள் வந்து புகைப்படங்கள் வந்து ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஈரானுக்கு, அது தனி. நான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த ரெடார் சிஸ்டத்தின் மூலம் எங்களுடைய மிசைல் ஈஸிலி பாஸ்டு, ரொம்ப தெளிவாக கடந்தது, இலக்கை அடைத்தது, த்ரோ தி டார்கெட் ரீஜன். இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை நாங்கள் அடித்தோம். புரிந்து கொண்டதா? முதல்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம் 7, ரெடார் சிஸ்டம், பேட்ரியாட்டிக் சிஸ்டம், பேட்ரியாட் ரேடார் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, 2 முடிஞ்சது. 3வது ஹுசைன் மொஹபி சொல்றாரு, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ்,
எங்களுடைய வியூக வகுப்பு, எங்களுடைய மூமெண்ட் என்னன்னா, அமெரிக்காவுடைய இந்த தொலை தொடர்பு சாதனங்களையும் அமெரிக்காவுடைய உத்தரவு செய்யக்கூடிய சென்காமையும் எல்லாவற்றுக்கும் மேல் அமெரிக்காவுடைய ரெடார் சிஸ்டத்தை அழிப்பதைத்தான் நாங்கள் செய்தோம். ஒட்டத்தில் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா குருட்டு நிலைக்கு கொண்டு போயிட்டோம். உங்களுக்கு கீழே உட்காந்துருக்க யார் வரான்னு இங்கே லென்ஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் ரூம்ல ஸ்டுடியோவில் பேசுகிறேன், லென்ஸை உடைச்சிட்டிங்கன்னா கீழே யாரும் வந்தாலும் தெரியாது. அதுதானே, அந்த அளவுக்கு அமெரிக்கர்களை கொண்டு போய்விட்டோம் என்று ஹுசைன் மொஹபி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இடபிள்யூசின்னு இருக்கு. இந்தியாவில் இடபிள்யூசின்னு என்ன? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அவர் சொல்லக்கூடிய இடபிள்யூ6 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல ஏர்லி வார்னிங் சிஸ்டம். இது ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னா இந்த நாட்டை நோக்கி வருகிற ஈரானுடைய ஹவுதிகளுடைய இதை சமீட்சையின் மூலம் அடையாளப்படுத்தும். அது 8 சென்டர் இருந்திருக்கு. புறப்பட்டு 20 நிமிஷத்துல அடையும்னா 20ஆவது நிமிஷம் ஒரு புள்ளி, 19ஆவது நிமிஷம் அடுத்த புள்ளி, 15ஆவது நிமிஷம் இப்படி வரும். அதை கண்டுபிடிச்சி உஷாராயிருவான். அது 8 இடபிள்யூஎஸ் சென்டரை காலி பண்ணிட்டாங்க. எத்தனை? 8 இடபிள்யூஎஸ் சிஸ்டம் காலி. வி டெஸ்ட்ராய்ட். ஹுசைன் சொல்றாரு 6 ஃபைட்டர் மெயின்டெனன்ஸ் சென்டர் காலி பண்ணிட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட் என்னது? F சீரிஸ் 15, 16 இதெல்லாம் சொல்லிட்டோம்ல. இதை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான தளத்தை காலி பண்ணிட்டோம். ஃபைட்டர் ஜெட்டுடைய மெயின்டெனன்ஸ் சிஸ்டத்தையும் காலி பண்ணிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி 6 ஹெலிகாப்டர் சிஸ்டத்தையும் மெயின்டெனன்ஸ் சிஸ்டத்தையும், ஹெலிகாப்டர் உங்களுக்கு அப்பாச்சி இருக்கு, அதையும் காலி செஞ்சோம். அதாவது நான் ஹெலிகாப்டர் இல்லை, ஹெலிகாப்டருடைய மெயின்டெனன்ஸ். அப்போ ஒட்டுமொத்த ஃப்ளைட்டு எங்காது, ஒட்டுமொத்த ஃபைட்டர் ஜெட்டும் போக முடியாது. அதை மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் சென்டரையும் அடிச்சிட்டோம். இதெல்லாம் யார் சொல்கிறா? அமெரிக்கா சொல்லலை, எந்த பத்திரிகையும் சொல்லலை, ஈரானுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அழகாக உட்காந்து பக்கத்தில் கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஒன்றுனா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவர் சொல்கிறாரு, KC-135 ஃபியூவல் டேக்கை அடிச்சிட்டோம். அமெரிக்காவுடைய அதாவது KC-135னா வானத்திலிருந்து அடிச்சுட்டு வந்த உடனே ஃபியூவல் டேக் பண்ணுறது, கீழே இறங்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மெயினாக அவர்களுடைய காமன் கேப்பபிலிட்டி இருக்கு பாரு, அவங்களுடைய கமாண்ட் கேப்பபிலிட்டி, அதாவது கமாண்டிங் கேப்பபிலிட்டி தான் திருப்பி சொல்றாரு. அது முழுமையாக நாங்கள் செஞ்சிட்டோம். ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பே கொள்ள முடியாது. தொடர்பு கொள்ள முடியல என்ன ஆகும்? அதைத்தான் அவர் திருப்பி சொல்றது, இட் இஸ் a black and blind ஸ்பாட்டுங்கிறார். குருட்டு நிலைக்கு கொண்டு போயிட்டோம். அடுத்து அவர் சொல்றாரு, வி டெஸ்ட்ராய்டு ஃபியூயல் டேங்க் ஸ்ட்ராட்டஜிக் பிளைன்ஸ். வி டெஸ்ட்ராய்டு, இதுதான் முக்கியங்க, சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அழிச்சிட்டோங்க. வி டெஸ்ட்ராய்ட் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் என்ன பண்ணணும், அமெரிக்கா கடுமையாக பட்டு வாங்கியிருக்கும் போல. அடுத்து அவர் சொல்றாரு, வி டெஸ்ட்ராய்ட் 3 ஏர் கண்ட்ரோல் ரேடார் சிஸ்டம். வானத்திலிருந்து வருவதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய 3 ரேடாரையும் காலி செஞ்சிட்டோம். அடுத்து அவர் சொல்றாரு, வி டெஸ்ட்ராய்டு 9 ரீப்பர், அதாவது MQ-9 இருக்குல்ல, MQ-9 வேலை என்ன ஒன்று, 270 கோடி. அதில் வானத்தில் அது 50,000 அடிக்கு மேல் இருந்து அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய MQ-9 ரீப்பர் சிஸ்டத்தை, MQ-9 ரீப்பர் சிஸ்டத்தினுடைய 6 ஹேங்கர் அக்சசரிஸ் கொலாப்ஸ். MQ-9 காலி, F-35 ஸ்ட்ரென்தன் காலி, அப்பாச்சி ஹெலிகாப்டர் காலி, டெலிகாம் சிஸ்டர் காலி, சேட்டிலைட் கம்யூனிகேஷன் காலி, ஃபியூயல் டேங்க். இந்த 5 மாதங்கள்ல போர்ல நடந்தது 5 மாதத்துல. அடுத்து சொல்றாரு, இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், ரேடார், ஹேங்கர், ஃபியூவல் பம்பிங் ஸ்டேஷன், ஏர்கிராஃப்ட் ரீப்பர் சிஸ்டம், பம்பிங் சிஸ்டம், ஹேங்கர்ஸ், ஃபியூவல் பம்பிங் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் நிறைய அடிச்சிட்டோங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, இதை விட அடுத்து ஒன்று, இதெல்லாம் முடிஞ்சுதா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேயர்களுக்கும். பல கோடிக்கணக்கான ரூபாய், $பில்லியன் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய AI தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லி டெஸ்ட்ராய்ட். முடிஞ்சுதா? இதில் எத்தனை கோடி டாலர் செலவு? AI தொழில்நுட்பமான டெக்னாலஜி சென்டர் ஃபுல்லி டெஸ்ட்ராய்ட். எங்க? த பிளேஸ் இஸ் லொக்கேட்டட் இன் பஹ்ரைன். அடுத்து சொல்றாரு, F-15 ஹேங்கர்ஸ் காலி செஞ்சிட்டோம். அது ஒரே ஒரு F-15 தான் இருக்கிறதுலே வல்லமையானது. F-35 மாதிரி F-15ம். அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், உங்களுக்கு தெரியும், தமிழில் சொல்றதுக்கு நம்ம மின்காந்தவியல் நினைக்கிறேன், ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர்,
ஏஐ தொழில்நுட்பம் அதுதான் முக்கியம். அடுத்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ், அவர்கள் ஏராளமான மியூனிஷன்ஸ் குண்டுகளை வச்சிருக்காங்க இல்லையா, சோடியம், அமோனியம், இந்த மாதிரி ஆபத்தான கெமிக்கல் சேவ் பண்ணியிருந்தக்கூடிய டெப்போ ஃபுல்லா அழிச்சிட்டோம். அடுத்து வாங்க, அமெரிக்காவுடைய கம்ப்ளீட் டெமோலிஷன் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இதான் செய்தியுடைய கடைசி வருது. நம்ம நாட்டில் தெரிஞ்சது அமேசான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த அமேசான் எங்குள்ள கம்பெனி? அமெரிக்கா கம்பெனி. இந்த அமேசான் தான் அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது. டேட்டா சென்டர், டேட்டா சயின்ஸ். அமேசான் நிறுவனத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டரையும் ஃபினான்சியல் ஹப்பையும் நாங்கள் காலி செய்து விட்டோம். இந்த கட்டடத்தை அழித்ததின் மூலம் அவர்களுக்கு $9 பில்லியன் லாஸ்ங்கிறார். அடேப்பா, அந்த செய்தியில் அவர் சொல்றாரு, நான் பாருங்க. ஸோ த மேஜர் வி ஆர் த டெஸ்ட்ராய்டு அமேசான், த அமேசான் சென்டர் கம்ப்ளீட்லி டெமாலிஷன், அந்த வார்த்தையை பாருங்க. அதே மாதிரி அமேசானுடைய லார்ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ், அனைத்து தகவல்களையும் கொடுப்பது இந்த அமேசான் சென்டர் தான். அதையும் அழித்து விட்டோம். இட்ஸ் அ மேஜர் கேபிட்டல் சென்டர், ஃபினான்ஷியல். அமேசான் என்பது இன்டெலிஜென்ஸையும் செயல்படுறாங்க, ஃபினான்ஸையும் பண்றாங்க. ஸோ வி ஹிட் அமேசான் ஸ்ட்ரக்சர் லார்ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சென்டருடைய மதிப்பு மட்டும் $9 பில்லியன். இட் இஸ் அ மேஜர் கேபிட்டல் அசெட்ஸ் டேட்டா சென்டர். இதுதான் பெரிய தொழில். இது அவங்க அங்கே மட்டும் இல்லையே, ஒட்டுமொத்த சவுதி எல்லா நாடுகளுக்கும் இருக்குமே. இதன் மூலமாக அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் அழித்து விட்டோம் என்று ரொம்ப தெளிவாக ஹுசைன் மொஹபி, ஐஆர்ஜிசியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், சர்வதேசத்துக்கு தெரிவிச்சிருக்கார். இப்போ நான் சொல்கிறத கேட்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கிட்டே இந்த தாக்குதல்கிட்ட முடிவுக்கு வரோம். இப்போ அமெரிக்காவினுடைய தளங்களிலே மிக உயர்ந்தது 2 தான். ஒன்று, நிறைய இருக்கு. முதலில் அல் உதீது தளம் எங்க இருக்கு? கத்தர்ல இருக்கு. அதுல முதல் போர் ஆரம்பிச்ச உடனே 9,000 கோடிக்கு காலி பண்ணாங்க, ஒரே ஒரு ரேடாரை. அதனுடைய மதிப்பேலோ 9,000 கோடி. இரண்டாவது அவர்கள் காலி பண்ணது எங்க? இப்ப நான் சொன்ன அமேசான் தான். இரண்டாவது ஜோர்டான் இருக்கு பாருங்க. ஜோர்டான அவங்க கை வைக்கவே இல்லை. அப்படியே பஹ்ரைனு, குவைத் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜோர்டானை எப்போ அடிச்சாங்க? இந்த போன வாரம் தான் அடிச்சாங்க. ஜோர்டான்ல அமெரிக்க வீரர்கள் கிட்டத்தட்ட ஏராளமான, அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அல் உதீது தளத்தில் 7,000-8,000 பேர் இருந்திருக்காங்க. நிறைய பேரை காணலைன்னா எல்லாரும் இறந்து போனாங்கன்னு இல்லை. எந்த அளவுக்கு சார் இது ஐஆர்ஜிஎஸ் தரப்புல இருந்து இது சொல்றாங்க? எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கு? இது நம்பகத்தன்மைனா இப்போ இன்னைக்கு அமெரிக்காவை திருப்பி அடிச்சிருக்காங்களே. இன்னைக்கு அமெரிக்கா போர் நிறுத்திட்டு போயிட்டான். போன பிறகு நீங்க மறுபடியும் ஜோர்டான் அடிச்சிருக்காங்க. ஜோர்டான்ல கடைசியா நின்றது 16 ஃபைட்டர் ஜெட்டு, அப்புறம் கடைசியா நின்றது 13 ஃபைட்டர் ஜெட். அல் உதீது தளத்துல 8,000 பேர் இருந்தாங்கிறான். 8,000 10,000 பேர் காணலைன்னா எல்லாரும் இறந்து போகல, நிறைய பேர் இடம் மாறிட்டாங்க பாதுகாப்பு கருதி. பஹ்ரைனில் 5th ஃப்ளீட்டில் அடித்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஃபோர்ஸபுல்லி எவாக்குவேட்டட், வெளியே தள்ளி ஓட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 2,800 பேர் வேலை பார்த்தா அல்சலேம், அங்கேயும் ஆள் இல்லை. அராம்கோ சவுதி அரேபியாவில் பட்டிருக்கு. இப்போ பேரளவில் தான் இருக்காங்க. அவதான் சொல்கிறேன், பிளைண்ட் ஸ்பாட், எதுவுமே தெரியாது. ரேடார் அடிச்சிருக்காங்க, சேட்டலைட் கம்யூனிகேஷன் அடிச்சிருக்கிறாங்க, ஃபியூவல் டேங்க் அடிச்சிருக்கிறாங்க, டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடிச்சிருக்கிறாங்க, ஸ்கை டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடிச்சிருக்கிறாங்க, ஸ்கை ரேடார் சிஸ்டத்தை அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் 8 அடிச்சிருக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம் அடிச்சிருக்கிறாங்க, ஹேங்கர்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, அக்சசரிஸ் அடிச்சிருக்கிறாங்க, ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய மெயின்டெனன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, அமேசான் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அடிச்சிருக்கிறாங்க, பஹ்ரைனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, அமேசானுடைய ஃபினான்ஷியல் ஹப்பு 9 பில்லியன் ஃபுல்லி டெமாலிஷன் அடிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப பக்கா கேபிட்டல் அசெட்ஸ் எல்லாம் டெமாலிஷ். யார் சொல்றா? ஹுசைன் மொஹபி. இப்போ அமெரிக்கா ஏன் போதை நிறுத்தினா? அமெரிக்கா வலிமையான இருந்தால் உள்ளே வந்து இறங்கியிருக்கலாமோ இல்லையோ? எங்கே கர்க்கு தீவுலையே பிகோக்ஸ் மலைகளை அடித்தானே, எதுவுமே பண்ணலை. நமக்கு என்ன வேலை? யார் வெற்றி பெற்றார்கள் தோல்வி அடைந்தார்கள் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. இந்த சம்பவங்கள் வந்த செய்திகளை தி டிபேட் வாயிலாக தமிழ் மக்களுக்கு தருகிறோம், அவ்வளவுதான். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.